ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நாம் இன்னைக்கு பேசு பொருளை எடுத்திருக்கக்கூடியது ஒரு தேவையில்லாத விஷயம். இருந்தாலும் ஒரு விஷயம் அரசியல் நடக்கும்போது அது ஏன் நடக்குதுங்கிற நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதாவது சுதந்திர தின விழாவில் நமக்கு தெரியும், நம்ம முதலமைச்சர் அவர்கள் தான் கொடியேற்றுவாங்க. அப்போ புரோட்டோகால் படி தான் அந்த வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு சீட் விவரிக்கப்படும். முதலமைச்சரோட குடும்பங்க, முதலமைச்சரோட வேண்டப்பட்டவங்களாம் ஃபர்ஸ்ட் ரோல சீட் கொடுக்கப்படும். முதலமைச்சர் குடும்பம் புரோட்டோகால் அப்படிங்கிறது பார்க்கும்போது அந்த புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணி தான் சீட்டிங் இருக்கும். அப்போ இந்த தடவை ஒரு நடிகையும் அவருடைய தாயாரும் அந்த புரோட்டோகால் வயலேட் பண்ணி ஃபர்ஸ்ட் சீட்ல உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையை, சுதந்திர தினத்தை விட அதிகமாக அந்த நடிகை அங்க வந்தார், புரோட்டோகாலை வயலேட் பண்ணிட்டான்னு இன்னொருத்தங்க நடிகை கூப்பிட்டாங்க, அதை பண்ணார், நடிகர் நம்ம சிஎம் விஜய் இதை பண்ணார் அப்படின்னு சொல்லி டைவர்ஷனே இண்டிபெண்டன்ஸ் டேல இருந்து வேற விஷயத்துக்கு போயிடுச்சு. அப்போ அரசியல் நான் ஒன்னே மட்டும் என்றைக்குமே தெளிவா சொல்லுவேன், நீங்களும் நானும் முட்டாளா இருக்கலாம், ஆனா அரசியல்வாதிகள் யாருமே நேர்த்திக்கு அரசியலுக்கு வந்தவங்க கூட முட்டாள் கிடையாது. அப்போ ஏன் இந்த சம்பவம் நடத்தப்பட்டது, இது தெரியாம நடந்த ஒரு விஷயம் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, அல்லது தற்செயலாக நடந்த ஒரு விஷயம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த விஷயம் சுதந்திர தினத்து அன்றைக்கு திணிக்கப்பட்டது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் இந்த விஷயத்த சுதந்திர தினத்தை திணிக்கிறாங்க? அப்போ இந்த விஷயத்த திணிக்கும் போது அவங்க திணிக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த விஷயம் நடந்தால் இந்த நடிகையும் அவருடைய தாயாரும் ஃபர்ஸ்ட் ரோல போய் சிஎம் விஜய் அவர்கள் கொடியேற்றும் போது போய் உட்கார்ந்தாங்கன்னா சர்ச்சை ஏற்படுறதோடு மட்டும் இல்லாம கேமராக்களும் மக்களோட எண்ணம் அந்த பக்கம் திரும்பும் தெரியும். அப்ப தெரிஞ்சு இந்த விஷயத்தை ஏன் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரணும் இல்லையா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த தாவேக அரசு நிறைவேற்ற முடியாத பல வாக்குறுதிகளை கொடுத்து சில பேரோட வாக்குகளை வாங்கி அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்க சொன்ன எதையுமே அவங்களால நிறைவேற்ற முடியாது அவங்களுக்கும் தெரியும். அப்போ ஒரு அதிருப்தி, சொன்ன ஒரு வாக்குறுதி நிறைவேற்றலையே அப்படிங்கிற ஒரு அதிருப்தி கொஞ்சம் கொஞ்சமா வருது. அப்ப எதெல்லாம் அவங்க முந்தின அரசு மேல குற்றச்சாட்டுன்னு சொன்னாங்களோ, போதைப் பொருள் புழக்கம், அப்புறம் சட்டம் ஒழுங்கு வயலேஷனு, அப்புறம் பெண்களுக்கான பாதுகாப்பு, எதெல்லாம் கடந்த ஆட்சி மேல பெரிய குற்றச்சாட்டா சொல்றாங்களோ அதெல்லாம் இன்றைக்கு அதோட அதிகமாகவே இவங்க ஆட்சியில் நடக்குது. அப்போ மக்கள் நம்ம எதுக்கு இந்த ஓட்டு நம்ம போட்டது ஒரு மாற்றம் தானா, இல்ல இது ஏமாற்றமான ஒரு கேள்வி கேட்கிற அளவுக்கு தான் இன்றைக்கு தமிழக கள நிலவரம் இருக்கு. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த காரியம் ஏன் செய்யப்படுகிறது, நீங்க என்னைக்கும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அது இப்போ வர வர அரசியல்ல பாத்தீங்கன்னா மீடியா அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மீடியாக்கள்ல முன்னாடி எடிட்டர்னு ஒருத்தர் இருப்பார். அந்த எடிட்டர்னா ஆல் இன் ஆல், எடிட்டருக்கு கீழே தான் பிசினஸ் எடிட்டர் எல்லாருமே வருவாங்க. இன்றைக்கு எல்லா மீடியா கம்பெனிஸ்கள், பேப்பரா இருக்கட்டும், டிவி சேனல்ஸா இருக்கட்டும், வேற எந்த மீடியமா இருக்கட்டும், பிசினஸ் எடிட்டர் தான் எடிட்டருக்கு மேல வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு வருமானம் தேவைப்படுகின்றது. அரசாங்கம் வருமானம் ஒரு ஆளுங்கட்சியால ஏன் கொடுக்க முடியும்னா, அரசாங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு தரணும்னு அவங்க சொன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு நியூஸ் சேனலையோ நியூஸ் பேப்பர் நீங்க தாராளமா சந்தோஷமா நடத்தலாம். உங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து ரெகுலர் இன்கம் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா வந்துகிட்டு அதை வச்சு நீங்க பணக்காரனாயிடலாம். அப்போ நியூஸ் பேப்பர்களும் இன்றைக்கு டிவி என்ன பண்றாங்கன்னா, அரசாங்கம் அவங்க எங்க தள்ளி என்ன நியூஸ் எப்படி கொண்டு வர சொல்லுதோ அதே மாதிரி போடுற நியூஸ் பேப்பர் நியூஸ் சேனல் கிட்டத்தட்ட எல்லா சேனலுமே ஆயிட்டாங்க. இதற்கு விதிவிலக்கா இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, எதிர்கட்சிகள் நடத்துற சேனல்ல கொஞ்சம் விதிவிலக்கா இருக்காங்க. அப்போ இந்த சம்பவம் ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு நான் பார்க்கும்போது, தமிழகத்தோட கள நிலவரம் ரொம்ப மோசமா இருக்கும். குறிப்பா இப்போ ஒரு 2-3 சம்பவங்கள், ரொம்ப மோசமான சம்பவங்கள் நடந்தது. கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு கல்லூரி மாணவனை கூட இருக்க மாணவர்களே அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு கேஸ். ஆனா இறந்து போன பையனோட பெற்றோர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இது ஒரு பெரிய சதி இருக்கு, ஏன் பையன் போலீஸ்ல இங்க இருக்க ட்ரக் யூஸ குறிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான், அதனாலதான் அவனை அடித்து கொல்லப்பட்டான் அவன் பேரண்ட்ஸ் ஒரு பெரிய குற்றச்சாட்டு சாட்டுறாங்க. அப்போ இது ஒரு சாதாரண அலிகேஷன் இல்ல, கல்லூரிகளில் போதை புழக்கம் மட்டும் ஒரு புழக்கம் பெரிய மிகப்பெரிய குற்றம். அதை ஒரு மாணவன் எழுத்து அதை வெளியே கொண்டு சொல்லும் போது அவன் அழித்து கொல்லப்படுகின்றான் என்றால் அது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு உண்மை இல்லைன்னு போலீஸும் இருக்கிறாங்க, கல்லூரி நிர்வாகமும் இருக்கு. இதை குறித்து நம்ம ஒரு வீடியோ கூட போட்டோம். அப்போ இந்த விஷயம் பெரிய அளவுல இந்த அரசுக்கு ஒரு கெட்ட பேரையும் ஒரு அழுத்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அவேர்னஸாக ஒரு விஷயமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இறந்து போன இந்த மாணவன் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்க இன்னும் அந்த விஷயத்துக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்தது. அப்போ தாழ்த்தப்பட்ட மாணவன் ஒருவன், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மாணவன் ஒருவன் ட்ரக் யூஸை குறித்து பேசுறான், அடித்துக் கொள்ளப்பட்டால் பேரண்ட்ஸ் சொல்றாங்க, அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. அப்போ மிகப்பெரிய அழுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தோட தீவிரம் முடியறதுக்குள்ளேயே நீங்க பாத்தீங்கன்னா, சென்னை திருவொற்றியூர்ல எல்லாரும் மைனர் பசங்க, ஒரு பையனை எல்லா பசங்களும் நிறைய பசங்க சேர்ந்து அடிச்சே திருவொற்றியூர்ல மெயின் ஏரியா, சென்னை திருவொற்றியூர் எவ்வளவு ஜன சந்தடி நிறைந்த இந்த இடத்துல
அடிச்சே கொண்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் மாணவர் மத்தியில ஒரு மிகப்பெரிய வயலன்ஸையும் வன்முறை கலாச்சாரத்தை யார் கொண்டு வர்றா, எப்படி வருது, எப்படி அடித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு மாணவர் பருவத்தில் அவங்க வயலண்ட் ஆயிடுறாங்க, வன்முறை ஆயிடுறாங்கன்னு ஒரு கேள்வி வருது. அப்ப அந்த கேள்வி யாரை நோக்கி பாய்கின்றது? அரசாங்கத்தை நோக்கி பாய்கின்றது. அந்த கேள்வி அரசாங்கத்தை நோக்கி மட்டும் பாய்ஞ்சா பரவாயில்ல. வன்முறை கலாச்சாரத்துக்கான காரணம் யாருன்னு பார்க்கும்போது இதற்கு முன்னால் நம்ம சிஎம் இருந்தா அந்த சினிமாவுக்கு மேல ஒரு ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணப்படுது. அப்ப எல்லாமே ஒரு அன்ஈஸி கொஸ்டின்ஸ் டு ஆன்சர். இது ரெண்டு இப்படி நடந்துட்டு இருக்கும்போது கரூர்ல ஒரு 4 வயது சிறுமியை ஒரு மனித மிருகம் கொடுமைப்படுத்தி அதை கண்டுபிடிச்ச அந்த அந்த சிறுமியோட பாட்டி போய் அவனை நடு ரோட்ல வெட்டி இருக்காங்க. அப்போ இதுவும் ஒரு பாலியல், அந்த ஒரு கொடுமையை எதிர்த்து ஒரு பாட்டி கிளர்ந்து வெட்டிட்டாங்கிறது வந்து நீங்க எப்படி பாக்குறேன்னா, எப்படி பாக்குறேன்னா அதை ஒரு கோபத்தோட வெளிப்பாட மட்டும் பார்க்காம மக்களுக்கு சட்டம் மேல நம்பிக்கை குறைந்து போகிறதோங்கிற ஒரு கேள்விக்குறியா கூட நான் பாக்குறேன். ஏன்னா இவங்கெல்லாம் இதை செய்வாங்க, அதை செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க, நானே சட்டத்தை என் கையில் எடுப்பேன்னு ஒரு வெளிப்பாடோ அது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இப்படி பார்க்கும்போது இப்படி பல முக்கியமான விஷயங்கள், பல அரசாங்கத்தை முக்கில வச்சு நசுக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவ்வளவு விஷயங்களும் இன்றைக்கு சட்டம் ஒழுங்குகள் நடந்துகிட்டு இருக்கு. மற்ற விஷயங்கள் ஊழல் லஞ்சம்லாம் வந்து அது அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு மினிஸ்டர் அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருன்னா அது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம். இதெல்லாம் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட சட்டம் ஒழுங்குல இவ்வளவு விஷயங்கள் கடந்த சில நாட்களாக நடந்திருக்கு. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு விதத்தில் அதை பார்க்கும்போது தாழ்த்தப்பட்ட மாணவன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலும் அதுல கொண்டு போறாங்க. அப்போ ஒரு சில நாட்கள்லயே இப்படி பல வன்முறை சம்பவங்கள், சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கக்கூடிய சம்பவங்கள் அசால்ட்டா நடந்துட்டு போயிருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா சிறுவர்கள், கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள், பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மத்தியில் நடந்து 2 பேர் செத்து போயிருக்காங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய கேள்வியும் சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலையும் எழுப்புகின்றது. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற அந்த பழி வந்து நேர அரசாங்கம் மேலதான் விழும். மாணவர் மத்தியில் உள்ள வன்முறை, அவன் ட்ரக் யூஸ் சொல்றானா, நீ பதில் சொல்லி இதை நேர அரசாங்கம் மேல விழக்கூடிய பழி. இது 2 பேருக்கு முன் ஒரு என்ன சொல்ற ஒரு சொத்து தகராறோ இல்லைன்னா ஒரு கேங் வாரோ கிடையாது. இது 2 மாணவர்கள், இளம் வயதில் உள்ள மாணவர்கள் இந்த வயசுலயே எப்படி வன்முறையானாங்க அப்படிங்கிறதுக்கு அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும்போது எனக்கு என்ன தோணுது, எப்போது எதிர்கட்சிகளை குறிப்பாக திமுக ரொம்ப அவங்களை காணல் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தோணுது. பட் அது அவர்களுக்குள்ள என்ன விஷயமா நமக்கு தெரியாது. திமுக இந்த விஷயத்தை இந்த சமயத்தில் நாம் அரசியலாக்க வேண்டாம், பெரிய லெவல்ல நடக்க கூட செஞ்சிருக்கலாம். இப்ப இந்த எல்லா விஷயங்களையும் மிகப்பெரிய விஷயங்கள் அதை நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் அந்த கோயம்புத்தூர் இன்சிடென்ட் குறித்து பேசியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு, இதுல ட்ரக் கடத்துற ஒரு சம்பவம் கூட இருக்கிறதாக நான் கேள்விப்படுகின்றேன், நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் சிபி ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. அவர் அந்த கோவை தொகுதியில எம்பியா நின்று ஜெயிச்சவர். அப்போ ஒரு வைஸ் பிரசிடென்ட் இதை குறித்து பேசக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் நியூஸ் மேல போயிருக்கு அப்படின்னா சில விஷயங்கள் நடந்திருக்கலாம், என்ன நமக்கு தெரியல. அப்போ இவ்வளவு பிரஷர், இவ்வளவு அழுத்தங்களையும் ஒரே சமயத்துல மக்கள் மனதுல இருந்து மாற்றணும். அப்ப என்ன செய்யணும், மக்களை வேற எங்கேயாச்சும் மடை திருப்பணும். தமிழக மக்களை மடை திருப்புன்னா சினிமா ஒண்ணுதான் ஈஸியான வழி. சினிமால நாக்கத்தவங்க போட்டு 190 பேர் அங்க போயிடுவான். சினிமாக்காரி வந்தா போதும், அவன் பொண்டாட்டி பிள்ளையில கூட கையை விட்டுட்டு பேன்னு போயிடுவானுங்க, பொம்பளையிலும் புருஷன் முன்னிலையில விட்டுட்டு அவங்க ஓடிடுவாங்க. இதுதான் நம்ம மக்களோட ஒரு கேவலமான ஒரு மைண்ட் செட். அப்போ இதை டைவர்ட் பண்றதுக்காக, இதை மடை மாற்றுவதற்காகத்தான் அந்த இடத்துல வேணும்னே ப்ரீ பிளான்டா அந்த நடிகையை ஒரு தாயார் கொண்டு வச்சு நியூஸ் மீடியாக்களுக்கு அவங்க போக்கஸ் பண்ணுங்க. கியூட் மூமெண்ட், அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க, சிஎம் அவங்கள பார்த்து இப்படி பண்ணாரு, இப்படி விஷயத்தை நீங்க மாட்டுங்க, ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அஜெண்டா வச்சுதான் எல்லா நியூஸ் சேனல்களும் கொண்டு போனாங்க. இதுல முட்டாள்தனமா சில எதிர்கட்சியில ஆதரிக்க நியூஸ் சேனல் சில சின்ன நியூஸ் போட்டாங்க. அப்போ இந்த விஷயம் எதற்கு நடந்ததுன்னா இது தெரியாமல் நடந்த தவறோ அல்லது அவர்கள் யாருன்னு காமிக்கிறதுக்காக நடந்ததோ கிடையாது. இது மடை மாற்றுவதற்காக நடத்தப்பட்ட விஷயம் தான் அந்த நடிகையும் ஒரு தாயாரும் அந்த இடத்துல போய் உட்கார்றது. அப்போ இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது வந்து அரசியல்வாதிகள் எதுவும் பண்ணுவாங்க, அதற்கு துணை போகின்ற மீடியாக்கள் நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாகவும் இந்த நாட்டில் ஜனநாயகம் எங்க போய் கொண்டிருக்கின்ற ஒரு கேள்விக்குறியும் எழுப்புது. இதை ஒரு பக்கம் நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னொரு ஆங்கிள் நிறைய பேர் இன்னொரு சைட்ல மீடியா சொல்லுங்க புரோட்டோகால் வயலேஷன் அது இதுன்னு. எப்படியோ புரோட்டோகால் வயலேஷன் அதில் மாற்றுக்கிறதுக்கு எப்படி அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ரோல போய் உட்கார்றாங்க, அது ஒரு கேள்விக்குறி தான். அது ஒரு வயலேஷன் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. உடனே எதிர்கட்சியை சேர்ந்த சில பேர், எதிர்கட்சி மீடியாவை சேர்ந்த சில பேர்லாம் பாருங்க புரோட்டோகால் வயலேஷன் அப்படின்னு சொல்லி இவன்னு குதிக்கிறாங்க. அது கேள்வியே கிடையாது. நீங்க எந்த ஆங்கிள் குதிச்சாலும் முக்கியமான விஷயம் என்ன அதெல்லாம் மறந்து போயிருச்சுல. இப்ப இந்த சினிமா நடிகை ஏன் நாங்க வந்து குறிச்சு தானே பேசுறீங்க, 2 நாளா அதுதான் பரபரப்பான டாபிக். ஏன்னா இந்தியாவில உப்பு புளி மிளகா தமிழ்நாட்டில் அந்த விஷயம் தானே இருக்கு. அந்த நடிகை எங்க போலேன்னா அந்த நடிகை எங்க உட்கார்ந்ததுனாலதான் நிறைய பேருக்கு வந்து அந்த இந்தியா சுதந்திரம் கிடைச்சதே தெரியுது அப்படிங்கிற அளவுக்கு நீங்க பேசுறீங்க.
நிச்சயமாக கிடையாது. அது ஒரு மடைமாற்றுவதற்கான ஒரு விஷயம். அந்த விஷயத்த நம்ம தமிழ் மக்களோட கேவலமான சினிமா பைத்தியக்காரத்தனத்தை அவங்க பயன்படுத்துறாங்க. அதை பயன்படுத்தி சக்சீட் ஆயிட்டாங்க. இப்ப உண்மையான கேள்வி இல்லைங்க, யாரு கேட்கறது? நீங்க நல்லதே கேட்க மாட்டீங்க. ஒரு புது சினிமா ரிலீஸ் ஆனா முடிஞ்சு போச்சு, ஒரு பாட்டு ரிலீஸ் ஆனா போச்சு, ஒரு சிங்கிள்ஸ் வந்துருச்சுமாங்க. அது என்ன சிங்கிள்ஸ் டபுள்ஸ் நமக்கு தெரியல. இப்படி சினிமா பின்னாலேயே பைத்தியமா சுத்திக்கின்ற ஒரு மிகப்பெரிய கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு. மற்ற மாநிலம் கூட அதிகமாவே இருக்கு. அந்த கூட்டம் இருக்கிறனால அதுக்கெல்லாம் டைவெர்ட் ஆகி போகணும். நீங்களும் இப்படி இன்னொரு குரூப் என்ன டைவெர்ட் ஆகுது? புரோட்டோகால் வயலேஷன். ஆரம்பத்து அரசாங்கம் என்ன ஆசைப்பட்டுச்சு? இந்த முக்கியமான சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் விவாதிக்கப்பட வேண்டிய, தீர்வுகள் காணப்பட வேண்டிய முக்கியமான சட்ட ஒழுங்கு பிரச்சனையை எல்லாரும் மறந்துட்டீங்க. அது அப்படி போயிடுச்சு. இன்னைக்கு புது பிரச்சனை வந்துருப்பா. அதை பத்தி யார் பேச போறா? அப்போ மாணவர்கள் மத்தியில் போதை பழக்கம் இருக்கின்றதா ஒரு கேள்வி இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, மாணவர்கள் மத்தியில் வன்முறை வளர்ப்பு எப்படி வளருது? இப்படி கொலை பண்ற அளவுக்கு எப்படி வன்முறை வளருது? இது என்ன கலாச்சாரம்? அப்ப இந்த கலாச்சாரத்துக்கு காரணம் யார்? இந்த கேள்வி நான் கேட்கவே மாட்டோம். ஏன்னா அன்னைக்கு அந்த நடிகை அம்மாவோட வந்து உட்காந்துட்டாங்க இல்லையா? அப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி நீங்க மறந்துடணும். இனிமேல் வாழ்க்கையில முக்கியமான விஷயம் இது மட்டும்தான் அப்படிங்கிற அளவுக்கு கேவலமான நியூஸ் மீடியாவும் கேவலமான மற்ற மீடியாக்களும் இருக்கிறது வரைக்கும் தமிழ்நாட்டில் நீங்க நல்ல விஷயங்களை கொண்டு வர முடியாது. இந்த சலமான உண்மை. அப்ப தாவேக அரசு தான் என்ன பிளான் பண்ணாங்களோ அந்த நடிகை அம்மா வர வச்சு அதை வெற்றிகரமா அவங்க சக்சஸ்ஃபுல்லா நடத்தி காமிச்சிட்டாங்களோ ஆமா நடத்தி காமிச்சிட்டாங்க. இதற்கு மேஜர் காரணம் யார் அப்படின்னா, அதை பெரிய அளவில் எப்படி கொண்டு போய் அந்த பழைய விஷயங்களை சேர்க்கணுமோ அதை சேர்க்காத எதிர்கட்சிகள் ஒரு மிகப்பெரிய காரணம் தான் நான் சொல்லுவேன். அப்போ அரசியலில் இனிமேல் நாம் பார்க்கக்கூடிய அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னா, மக்களுக்கானதாக இருக்கவே இருக்காது. மக்களை மடைமாற்றக்கூடியதாகவே தான் நடந்து கொண்டிருக்கும். இங்க வந்து அங்க ஒரு டைவர்ஷன், அங்க வந்து இங்க ஒரு டைவர்ஷனா காமிப்பாங்க. மக்கள் தொடர்ந்து இதே மாதிரி டைவர்ட் ஆகிட்டே இருந்தாங்க அப்படின்னா நாட்டுல எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு தீர்வு கிடைக்காது. ஏன்னா இவங்களுக்கு இதை காமிச்சா அதை பார்த்துட்டு ஓடிடுவோம், அதை காமிச்சா இதை பார்த்துட்டு ஓடிடுவான் தெரிஞ்சுச்சுன்னா அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் உண்மையான சொல்யூஷனும் மக்களுக்கான தீர்வும் கிடைக்காமல் மக்கள் ஒரு வாரியான ஒரு போதையிலேயே இருப்பார்கள். நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்காது. மீண்டும் சந்திப்போம்.